விடுமுறை வேதாகம பள்ளியினுடைய நிறைவு நாள் நிகழ்ச்சியை நாம் தொடக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த 11ஆம் தேதியிலிருந்து இன்று வரைக்குமாக ஆண்டவர் மிகவும் சிறப்பாக ஆசீர்வாதமாக இந்த விடுமுறை வேதாகம பள்ளியை நமக்கு நடத்தி கொடுத்தார். குறிப்பாக அதிகமான வெயிலின் தாக்கம் இருந்த சூழ்நிலையிலே இந்த 10 நாட்கள் விபிஎஸ் நடைபெறுகின்ற நாட்களிலே நமக்கு இயற்கையின் அனுகூலத்தை ஆண்டவர் கொடுத்து, குறிப்பாக அக்கினி நட்சத்திரம் என்கின்ற சூழ்நிலை இருந்தாலும் இந்த நாட்களிலே கோடை மழையின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து, இந்த நிறைவு நாளிலும் நல்ல மழையை ஆண்டவர் தந்தார். ஆனால் இந்த இயற்கையின் சீற்றத்திலே, இயற்கையின் மாறுபாடுகளிலே நம்முடைய விபிஎஸ் பணிகள் ஒரு நாளும் தொய்வடையாதபடி ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார். லவ் ஃபீஸ்டுக்காக நம்ம வெளியில் போன போதும் சரி, இன்னைக்கு சாட்சியின் ஊர்வலத்தை நம்முடைய ஆலயத்தை சுற்றி நாம் நடந்து வரும்போதும் சரி, எந்த விதமான தடையும் இல்லாமல் ஆண்டவர் இந்த ஊழியத்தை நமக்கு நிறைவேற்றி கொடுத்தார். ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நிறைவு நாள் நிகழ்ச்சியை நாம் ஜெபத்தோடு கூட தொடங்குவோம். பெற்றோர் ரொம்ப நேரமாக அவளோடு காத்திருக்கிறீங்க. உங்களுடைய பிள்ளைங்களுடைய தாளந்துகள், திறமைகளை வெளிப்படுத்துகின்ற இந்த 10 நாட்களும் அவர்கள் இந்த விபிஎஸ்ஸின் மூலமாய் கற்றுக்கொண்டவைகளை வெளிப்படுத்துகின்ற இந்த நிறைவு நாள் நிகழ்ச்சியிலே பெற்றோரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். திருச்செவின் மக்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் ஜெபத்தோடு இந்த நிகழ்வை தொடங்குவோம். நம்முடைய இணை ஆயர் ஆரம்ப ஜெபம் செய்வார்கள். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களை கிருபையாய் இந்த ஆண்டை 2024ஆம் ஆண்டை நீர் கொடுத்து, இந்த ஆண்டிலும் கர்த்தாவே இந்த விடுமுறை வேதாகம பள்ளியை நிகழ்வை தூய இம்மானுவேல் ஆலயத்தில் நடத்தும்படியான கிருபை பாராட்டினதற்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, திட்டமிட்ட எல்லா காரியங்களிலும் உம்முடைய வல்ல பிரசன்னம் இருந்ததற்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். அநேக பிள்ளைகள் வரவும், கர்த்தாவே உம்முடைய சத்தியத்தை அறியவும், கர்த்தாவே நீர் பாராட்டின கிருபையிலே நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாக இதற்காக தங்களை அர்ப்பணித்த ஆசிரியர் பெருமக்களை உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கின்றோமப்பா. பிள்ளைகளுக்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சியும் நீர் அங்கீகரித்து, கர்த்தாவே இந்த நாளிலும் நிறைவு நிகழ்வை கர்த்தாவை நடத்த முடியாத கிருபை கொடுத்ததற்காக நன்றி துதிக்கிறோம். இதை கர்த்தாவை பொறுப்பேற்று நடத்தின டைரக்டருக்காகவும் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, அவர்களுமாய் கர்த்தாவே இந்த ஆண்டிலே கர்த்தாவே பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியமும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே வரக்கூடிய நாட்களிலே வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோப்பா. அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே விசேஷமாக இந்த நிறைவு நாளிலே கர்த்தாவே பிள்ளைகள் மன மகிழ்ச்சியோடு கூட கர்த்தாவே இதை கர்த்தாவே நிறைவேற்றத்தக்கதான கிருபையுமா ஜெபிக்கிறோப்பா. இதற்காக கர்த்தாவே பெற்றோர்களும் கர்த்தாவே எடுத்துக்கொண்ட முயற்சியும் நீர் அங்கீகரித்தீர், அவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நின்றுத்திருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோப்பா. சிறு பிள்ளைகளை நேசிக்கின்ற கர்த்தர், சிறு பிள்ளைகள் என்னென்றே வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். கர்த்தாவே வந்த பொழுது கர்த்தாவே பிள்ளைகளை கர்த்தாவே அரவணைத்து ஆசீர்வதித்த கர்த்தர் தாமே. இந்த நாளிலே கர்த்தாவே நிறைவு நாள் நிகழ்விலே உம்முடைய வல்ல பிரசனம் ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாக இருந்து பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரம் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். முற்றிலும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். மீதான நேரங்களையும் காலங்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதி கனமையும் அடிக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். விபிஎஸ் டைரக்டருடைய கரத்தில் இந்த நிறைவு நாள் நிகழ்ச்சியை நடத்தும்படி அன்போடு கூட படைக்கிறேன். Bible reading, VBS teacher. தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 11 முடிய உள்ள வசனங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 11 முடிய. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ
அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாடம் முடிந்தது. கிறிஸ்துவே மகிமை உண்டாவதாக. டைரக்டர். அன்பெனும் விதை ஊன்றி அமிர்தமெனும் நீர் பாய்ச்சி ஒய்யார கொடி படர்ந்து ஒளிக்கமெனும் பூ பூத்து அந்த பூவினும் இனியது தேன். அந்த தேனை விட இனிமையான மேன்மையான கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவரை வரவேற்று நம் சபையின் போதகர் ஐயா அவர்களை வரவேற்று போதகர் அம்மா அவர்களையும் வரவேற்று நமக்கு இறைவாழ்த்து செய்தி வழங்க இருக்கிற ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நம் சபையின் மூத்த அங்கத்தினரையும் சபை மக்களையும் அன்பு குழந்தைகளையும் இந்த 10 நாள் VBS நன்றாக நடைபெற தங்கள் குழந்தைகளை அனுப்பி உதவிய பெற்றோரையும் வருக வருக என வரவேற்கிறேன். தேங்க்யூ. டைரக்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய திருச்சபையில் இந்த ஆண்டும் விடுமுறை வேதாகம் பள்ளி நடத்த கர்த்தர் பெரிய கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபையின் தலைமை குருவானவர் ஐயா மற்றும் திருச்சபையின் நிர்வாக குழு உறுப்பினர்களும் திருச்சபையின் விசுவாசிகள் அனைவருக்கும் இந்த ஆண்டின் நிகழ்வு அறிக்கையை சமர்ப்பிக்கின்றோம். இந்த ஆண்டு பிலிப்பியர் 3:11 அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட தலைப்பு எண்ணுகிறேன் என்பதாகும். இதன் அடிப்படையில் கண்மணி பிள்ளைகளும் தினசரி பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இவை அனைத்தும் பிள்ளைகளின் வாழ்விற்கு பிரயோஜனமுள்ளதாய் இருந்திருக்கும் எனவும் பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் நினைவுகளை எண்ணிக்கொண்டு இருக்கவும் அவரை போல வாழவும் கற்றுக்கொண்டார்கள் எனவும் விசுவாசிக்கிறோம். மே 11 முதல் 20ஆம் தேதி வரை நடைபெற்ற இந்த விடுமுறை வேதாகம் பள்ளியில் அனுதினமும் ஒவ்வொரு விதமான தலைப்புகளுடன் பாடல்கள், வேதாகம உண்மை சம்பவங்கள், மனன வசனங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. குறு நாடகம் மற்றும் குறு செயல்பாடுகள் மூலம் பிள்ளைகளின் வாழ்விற்கு தேவையான அனைத்து வேதாகம கருத்துக்களும் விளங்கப்பட்டது. இந்த 10 நாட்களில் 10 பாடங்களை முடித்து அதோடு பல புதிய காரியங்களையும் இந்த ஆண்டு கடவுளின் பெரிதான கிருபையினால் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறோம். வருகிற காலங்களில் பிள்ளைகள் அத்தனையும் தங்கள் வாழ்விலே பயன்படுத்துவார்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். 10/5/2024 அன்று மாலை இயக்குநர்களாகிய எங்களையும் திருச்சபையின் குருவானர் ஐயா அவர்கள் வரவேற்று ஆசிரியர்களை அறிமுகம் செய்து ஜெபத்தோடு முன் ஆயத்த கூட்டத்தை ஆரம்பித்து கொடுத்தார்கள். இது ஆசிரியர்களுக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளையும் வழங்கப்பட்டது. 11/5/2024 சனிக்கிழமை அன்று காலை சரியாக 9 மணி அளவில் நமது திருச்சபையில் விடுமுறை வேதாகம் பள்ளி சபை குருவானவர் ஐயா அவர்களால் ஜெபித்து ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்ப நாளாக அன்றைய நாளில் தலைப்பு எண்ணுகிறேன். இந்த தலைப்பில் கீழ் எல்லாவற்றையும் நாம் பவுல் போல குப்பை என எண்ண வேண்டும் என்பதையும் சுயம் சார்ந்து வாழாமல் கிறிஸ்தவனுடன் சார்ந்து வாழவே லாபமானது என்றும் கற்றுக்கொண்டார்கள். 2ஆம் நாள் அன்று ஞாயிறு ஆராதனையில் பிள்ளைகள் மற்றும் ஆசிரியர்கள் தாங்கள் முதல் நாளில் கற்றுக்கொண்ட பாடங்களையும் வசனங்களையும் சபையார் முன்
பாடி காட்டினார்கள். 3ஆம் நாள் நண்பர்கள் தினமாக அனுசரிக்கப்பட்டு கூடி வந்த பிள்ளைகளுக்கு வெகுமதிகள் கொடுத்து உற்சாகப்படுத்தப்பட்டது. 4ஆம் நாள் இந்த 3 நாட்கள் வந்த பிள்ளைகளுக்கு வசனம் மற்றும் சொன்ன பிள்ளைகளுக்கும் வெகுமதிகள் கொடுத்து மாணவர்களை உற்சாகப்படுத்தப்பட்டது. நாள் 5 அன்று இன்ஸ்பெக்ஷன் டே. அதுக்காக ஆயத்தம் மற்றும் ஆசிரியர்கள் சேர்ந்து வகுப்பை ஆயத்தப்படுத்தினார்கள். 6ஆம் நாள் அன்று ஆய்வு நாளாக அனுசரிக்கப்பட்டு இந்த விடுமுறை வேதாகம் பள்ளியில் பிள்ளைகள் கற்றுக்கொண்டதை ஆய்வு செய்ய நம் சபையிலிருந்து போதகர் அம்மா திருமதி ஸ்டெல்லா அவர்களும் திருமதி வசந்தி அவர்களும் பிள்ளைகளை வந்து ஆய்வு செய்தார்கள். 7ஆம் நாள் அன்று மாலை ஜூனியர், இன்டர், சீனியர் அனைத்து ஆசிரியர்களுக்கும் சந்தா கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் சிறப்பு செய்தியாளராக நமது இளையோர் திருச்சபையின் மூத்த அண்ணன் வெப் நிலைவாளத்தின் பயிற்சி போதகர் டேனியல் அண்ணன் அவர்கள் வந்து பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை மற்றும் மாணவிகள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இருக்க வேண்டும் என்பதை நிறைய மாணவிகள் தங்களை ஒப்படைத்தும் அர்ப்பணித்தும் தீர்மானம் செய்தனர். நாள் 8 அன்பின் ஐக்கிய விருந்தாக லவ் ஃபீஸ்ட் மாணவ செல்வங்களை பெனியல் என்ற இடத்துக்கு அழைத்து சென்றோம். அன்று மாலை வரை பிள்ளைகளுக்கு பாடல், கதை மற்றும் விளையாட்டு நடத்தப்பட்டது. இது ஆசிரியர்களும் மற்றும் தன்னார்வலர்களும் இதில் பங்கு கொண்டனர். அந்த நாள் முழுவதும் அந்த பெனியல் தந்த நிர்வாக குழு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்று பேருந்து வசதி செய்து கொடுத்த நமது CSI காலேஜ் ஆஃப் நர்சிங் தாளாளர் ஐயா அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாள் 9வது நாளன்று விடுமுறை வேதாகம் பள்ளி நாளாக அனுசரிக்கப்பட்டது. ஆராதனையில் மாணவர்கள் கொடுக்கும் காணிக்கையை படித்தார்கள். அதில் சுமார் 8340 காணிக்கையாக பெறப்பட்டது. அதே நாளில் கிரீன் டேயும் அனுசரிக்கப்பட்டது. நாள் 10 இன்று நிறைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. பிள்ளைகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாய் தாங்கள் கற்றுக்கொண்ட பாடல், செய்கை, வசனம் அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் நாம மகிமைப்படியாய் சபையாராகிய உங்கள் முன் செய்து காட்ட ஆர்வத்துடன் உள்ளார்கள். இந்த திருச்சபையில் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உறுதுணையாக இருந்த திருமண்டலத்தின் இளையோர் திருச்சபைக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு விடுமுறை மேதாகம் பள்ளியில் பங்கு கொண்ட மாணவர்களையும் அவர்களை அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் அநேகர் எங்கள் தேவைகளை அவ்வப்போது வந்து பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் மற்றும் பிள்ளைகளை கவனித்த ஒவ்வொருவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த திருச்சபையின் எங்கள் ஆவிக்குரிய தந்தையான குருவானவர் ஐயா அவர்களுக்கும் எல்லா வேலைகளிலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க எங்களுக்கு உறுதுணையாக இருந்த குருவானவர் அம்மா அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இருவரும் எங்களோடு இணைந்து இந்த 10 நாட்களும் பயணித்தது கடவுள் எங்களுக்கு தந்த பாக்கியம். இந்த ஊழியத்தில் எங்களோடு இணைந்து செயல்பட ஒவ்வொரு ஆசிரியர்களும், நிர்வாக குழு உறுப்பினர்களும், தன்னார்வலர்களும் மனமார்ந்த நன்றிகளை எங்கள் இயக்குநர்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவாய் நம் வாழ்வில் எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் என்னவும் அவரின் கிருபையால் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக எண்ணி நம் வாழ்வில் ஒப்படைத்து நாமும் ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். அடுத்ததாக பிகினர் பிள்ளைகள் தங்களுடைய மழலை மொழிகளால் வந்து மெமரி வேர்ஸும் நம்மளுக்கு ஆக்ஷன் பாடவும் இருக்கிறார்கள். முதலில் மெமரி வேர்ஸ். அன்பாயிருங்கள் 13:14 தேவன் நமக்கு அழைக்கலாம் 44 நன்றியறிய உள்ளவர்களாயும் இருங்கள். கொலைசெய்ய 3:7
யோவான் 33:14. நம்மளுக்கு அடைக்கலம். சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலம். சங்கீதம் 41:1. கர்த்தரை நம்பி நன்மை செய். சங்கீதம் 37:38. மைக்க கீழே இறக்கி வை. ஒருவரை ஒருவர் அன்பாய். யோவான் 37. பவுல் மாமா போல இயேசுவுக்காய் வாழ எண்ணுகிறேன், நான் எண்ணுகிறேன். பவுல் மாமா போல இயேசுவுக்காய் வாழ எண்ணுகிறேன், நான் எண்ணுகிறேன். தீய சவுலும் தூயவராய் இயேசுவுக்காய் வாழ்ந்தாரே. தீய சவுலும் தூயவராய் இயேசுவுக்காய் வாழ்ந்தாரே. அவர் போல வாழ்ந்திட எண்ணுகிறேன், இயேசுவுக்காய் வாழ்ந்திட தீர்மானித்தேன். அவர் போல வாழ்ந்திட எண்ணுகிறேன், இயேசுவுக்காய் வாழ்ந்திட தீர்மானித்தேன். தில்லேலே தில்லேலே தில்லாலங்கடி தில்லேலே, தில்லேலே தில்லேலே தில்லாலங்கடி தில்லேலே. 6:8. நாள் 2. பெருமையின் கோபுரம் உமக்கு பிரியமான செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். ஆதியாகமம் 33. சங்கீதம் 133:10. நாள் 3. வார்த்தைக்கு கீழ்ப்படி வாக்கை சுகந்தரே. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமம் 22:18. நாள் 4. நிறைவேறிய வாக்கு தத்தம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றோ. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிப்பவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6. நாள் 5. கடவுளின் ஆசீர்வாதத்தை புறக்கணித்தார். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்ட விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். 1 Corinthians 15:34. நாள் 6. ஆதரிக்கும் கடவுள். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆதியாகமம் 28:15. நாள் 7. ஒப்புரவாக்கும் கடவுள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவன் புத்திலே இடன்படுவார்கள். மத்தேயு 5:9. நாள் 8. தெபோராள். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரிக்கட்டும் நிமித்தமும் ஜனங்களை மனப்பூர்ணமாய் தங்களை ஒப்பு கொடுத்து அவரை ஸ்தோத்தரியுங்கள். நியாயாதிபதிகள் 5:2. நாள் 9. பராக்கிரமசாலி. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. நீ இஸ்ரவேலுக்கு மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்றார். நியாயாதிபதிகள் 6:14.
மகாபலசாலி. அவர் திருமை நம்மேல் இறங்குவார். தம்மை அக்கிரமங்களை அடக்கி நம்ம பாவங்களை சமூகத்தில் ஆழத்தில் போடுவார். மீகா 7:19. இயேசுவால மீட்கப்பட்டு அவரால பிடிக்கப்பட்ட பிள்ளை நானுங்கோ, இயேசுவின் பிள்ளை நானுங்கோ. இயேசுவால மீட்கப்பட்டு அவரால பிடிக்கப்பட்ட பிள்ளை நானுங்கோ, இயேசுவின் பிள்ளை நானுங்கோ. மீட்டெடுத்தார், என்னை மாற்றிவிட்டார், அவருக்கு பிரியமாய் மாற்றிவிட்டார். மீட்டெடுத்தார், என்னை மாற்றிவிட்டார், அவருக்கு பிரியமாய் மாற்றிவிட்டார். பாவத்தில் தடுமாறி விழுந்தேனே, வெளியேற முடியாமல் தவித்தேனே. பாவத்தில் தடுமாறி விழுந்தேனே, வெளியேற முடியாமல் தவித்தேனே.
நிகழ்ச்சிக்காக நமது குருவானவர் ஐயா ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். நன்மையான எல்லா ஈவுக்கும் ஊற்றும் காரணமாயிருக்கிற எங்கள் அன்புள்ள கர்த்தாவை, நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா தாளந்துகளையும் உம்முடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் பயன்படுத்தும்படியாய் நீர் பாராட்டி வருகிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, அது மட்டுமல்ல, எங்களுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணி கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் ஒரு பகுதியை உம்முடைய ஊழியத்துக்கு என்று கர்த்தாவை படைக்கும்படியான கிருபை கொடுத்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். காலை வேளையிலே அன்பு பிள்ளைகள் அர்ப்பணிப்பின் காணிக்கையை செலுத்தும்படியாகவும், இப்பொழுதும் கர்த்தாவே வந்திருக்கிற கர்த்தாவே பெற்றோர்களும் திருச்சபை மக்களும் கர்த்தாவே இந்த ஊழியத்தின் பாதையிலே கர்த்தாவே தேவைகளை சந்திக்கும்படியாய் படைத்திருக்கிற காணிக்கையை நீர் அங்கீகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோப்பா. படைத்திருக்கிற காணிக்கையை மட்டுமல்ல ஆண்டவரே, படைத்த ஒவ்வொரு கரங்களை நீர் வலுப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் தங்களுடைய உள்ளத்தையும் கர்த்தாவே உமக்கு கொடுக்கவும், கர்த்தாவே நீர் கர்த்தாவே அவர்கள் கொடுக்கின்ற சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளவும் நீர் கிருபையா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். எல்லா துதி கனமையும் உமக்கு கிடைக்கின்றோம். மீட்பர் இயேசுவில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். நம்மளுடைய ஜூனியர் மாணவ மாணவிகள் நம்மளிடத்திலே ஆக்ஷன் சாங் மற்றும் மெமரி வேர்ஸ் ஸ்கிட் செய்து காமிக்க இருக்கிறார்கள். முதலாவதாக மெமரி வெர்சஸ். நம்பிக்கை கவலையை மேற்கொள்ளும். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தம்முடையவைக்காக கவலைப்படும். மத்தேயு 6:34. நாள் 2 அன்பே உதவருக்கு வழிகாட்டு. வசனத்தினாலும் நாவியினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். 1 யோவான் 3:18. நாள் 3 பேராசை பேரழிவு. என் இருதயம் பொருளாசை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். சங்கீதம் 119:36. ஆமென். நாள் 6 விதையும் நிலமும் உமது வேவத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். சங்கீதம் 119:97. நாள் 4 மன்னிப்பே மகா பெரியது. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். மத்தேயு 6:14-15. ஆமீன். நாள் 5 கொடுக்கின்ற ஆண்டவர். பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பஸ்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டல் செய்யப்பட போல பூமியும் செய்யப்படுவதாக. அன்று உள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கள் நாங்கள் மன்னிக்கிற போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை உட்பட பண்ணாமல் தீமை என்று ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வளமும் மகிமையும் என்றென்றுக்கும் உமது வேலையே. ஆமேன். மத்தேயு 6:9-13. நாள் 7 ஆலயம் செல்வோம். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியமான்கள், அவர்கள் எப்போதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். சங்கீதம் 84:4. நாள் 8 இயேசு கிறிஸ்துவின் பாடுகள். அவர் சிந்தின இரத்தத்தினால் சமாதானத்தின் உண்டாயிருக்கிற பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி அவருக்கு கொள்ளும்படி அவருக்கு பிரியமாயிற்று. கொலோசையர் 1:20. நாள் 9 இயேசு கிறிஸ்துவின் மரணம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்த நாள் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கம் பண்ணினார். ரோமர் 5:8.
நாள் 10 இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவசிக்கிறவனோ மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25. அடுத்ததாக ஆக்ஷன் சாங் செய்ய வருகிறார்கள் ஜூனியர் மாணவிகள். நாங்களும் ட்ரெயினில் வந்து ஜாலியாக சுற்றிட்டு வந்துட்டோம்ப்பா. பெரிது என்ற தலைப்பில் ஜூனியர் மாணவர்கள் தாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை குறு நாடகமாக உங்கள் முன் நடித்து காட்டுவார்கள். அமருங்கள் சீசர்களே. ஆம் கர்த்தாவே. சொல். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. கேள் பேதுரு. என் சகோதரன் எத்தனை தடவை தப்பு பண்ணால் நான் எத்தனை தடவை அவனை மன்னிக்க வேண்டும்? 7 தடவை மட்டுமா? 7 தரம் இல்ல, 70 தரம் மன்னிக்க வேண்டும். உனக்கு ஒரு உவமையை சொல்லுகிறேன். வாருங்கள் அமைச்சரே. என் கணக்கு புக்கை எடுத்துட்டு வாருங்கள். சரிங்க ராஜா. இந்தாங்கள் ராஜா. எல்லாரும் கடன் கொடுத்து விட்டார்கள். ஏன் அவன் கடன் கொடுக்கவில்லை? அவனை கூட்டி சாரும். சரிங்க ராஜா. வணக்கம் மன்னா. எல்லாரும் கடன் கொடுத்து விட்டார்கள். ஏன் நீ கடன் கொடுக்கவில்லை? என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் மன்னா. இவனை சிறையில் அடையுங்கள். மன்னா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். எழுந்திரு. நான் உன்னை மன்னித்து விட்டேன். அமைச்சரே, இவனிடம் எதுவும் கேட்காதீர்கள். சரிங்க ராஜா.
டேய் தம்பி இங்கே வாடா. இந்த வரேன் ஐயா. என்னிடம் வாங்கின 100 வெள்ளிக்காசு எங்கடா? நாளைக்கு கொடுத்துறேன் ஐயா. முடியாது, எனக்கு இன்னைக்கே வேணும். ஐயா என்னை மன்னித்து கொள்ளுங்கள், நாளைக்கு கொடுத்துறேன் ஐயா. முடியாது. ஐயா நாளைக்கு கொடுத்துறேன் ஐயா. சரி போ. சரிங்க ஐயா. மூடுங்கண்ணே. ராஜா வாருங்கள் அமைச்சரே, என்ன செய்தி? நீங்கள் இன்னைக்கு வந்து ஒருத்தனை மன்னித்து விட்டீங்களா? ஆமாம். அவன் வந்து ஒருத்தனை வந்து கொடுமைப்படுத்தி கழுத்தை நெரிச்சான். அவனா? அவனை வர சொல்லும். சரிங்க ராஜா. வணக்கம் மன்னா. நான் உன்னை கடன் கொடுத்து மன்னித்து விட்டேனே, நீ ஏன் அவனை 100 வெள்ளி காசுக்கு நீ ஏன் அவனை மன்னிக்க மாட்டாய்? மன்னா, இவனை சிறையில் அடையுங்கள். சரிங்கள் ராஜா. உவமை புரிந்ததா? புரிந்தது ஆண்டவரே. வாருங்கள் செல்வோம். விரோதமாக குற்றம் செய்தவர்களை மன்னித்து சந்தோஷமாக வாழ்வோம். நன்றி. சிறந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மறுபடியும் அவர்கள் அனைவருக்கும் நாம் சிறந்த ஒரு கைத்தட்டலை கொடுப்போமா? பிள்ளைங்க தாங்க இந்த 10 நாளில் அவங்க இந்த கதையின் மூலம் தான் நிறைய காரியங்களை தெரிஞ்சு கொண்டாங்க. அதை நமக்கு நடித்து காமிச்சாங்க. அதற்காக நன்றி. அடுத்ததாக இன்டர் சீனியர் மெமரி வேர்ஸ் கிளாஸ் வசனமும் அசம்பிள் வசனமும். ஃபஸ்ட்டு அசம்பிள் வசனம், அதாவது இன்டர் சீனியர் பிள்ளைங்க அசம்பிளில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் வசனங்கள் சொன்னோம். ஒவ்வொரு தலைப்பு சொல்லி வசனம் சொன்னோம். அந்த வசனங்களையும் தங்களுடைய வகுப்புகளில் வசனங்கள் படிச்சிருந்தாங்க. அந்த வசனங்களையும் தலைப்போடு சேர்த்து பிள்ளைகள் உங்கள் முன் சொல்லி கேட்பார்கள். நாள் 1 எண்ணுகிறேன், என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பிலிப்பியர் 3:8. நாள் 2 நஷ்டம் என்று எண்ணுகிறேன், எனக்கு லாபமாய் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகள் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். பிலிப்பியர் 3:7. நாள் 3 கிறிஸ்துவையே ஆதாயமாக எண்ணுகிறேன், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கலாத்தியர் 2:20. நாள் 4 பிடிக்கப்பட்டவன் என்று எண்ணுகிறேன், கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:12. நாள் 5 மறக்க வேண்டுமென எண்ணுகிறேன், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். ஏசாயா 43:18. நாள் 6 மேன்மையாக எண்ணுகிறேன்,
கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். சங்கீதம் 119:57. நாள் 7. விசுவாசிப்பதையே எண்ணுகிறேன். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரியர் 11:6. நாள் 8. முன்னனவைகளை எண்ணுகிறேன். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எரேமியா 29:11. நாள் 9. நல்ல மாதிரியை தொடர எண்ணுகிறேன். ஞானியமோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். மூடருக்கு தோழனோ நாசமடைவான். நீதிமொழிகள் 13:20. நாள் 10. உயிர்த்தெழுந்துதலை எண்ணுகிறேன். தேவன் என்னுடைய ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்ளார். சங்கீதம் 49:15. நாள் 1. படைப்பின் கடவுள் ஏலோஹிம். விசுவாசத்தினாலே நம்ம உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்பட்டவைகள் தோணப்பட்டவைகள் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். எபிரேயர் 11:3. நாள் 2. சர்வ வல்லமை உள்ள கடவுள் எல் ஷடாய். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகையுமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1:8. நாள் 3. வழிநடத்தும் கடவுள் யெகோவா ரூவா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. நாள் 4. உத்தமமான வாழ்வு. நியாயத்தை கைக்கொள்கிறவர்களும் எக்காலத்திலே நீதி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். சங்கீதம் 106:3. நாள் 5. விசுவாச வாழ்வு. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவைகளும் நிச்சயமாக இருக்கிறது. எபிரேயர் 11:1. நாள் 6. ஜப வாழ்வு. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். மத்தேயு 21:22. நாள் 7. உறுதியான தானியேல். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:16. நாள் 8. தைரியசாலியான தானியேல். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு நாள் 9. விவேகமும் ஞானமும் கொண்ட தானியேல். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34:1. நாள் 10. நிறைவான வாழ்வு. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது நிறைவுபடவும் வந்தேன். யோவான் 10:10. நாள் 1. எண்ணுகிறேன். என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பிலிப்பியர் 3:8. நாள் 2. நஷ்டம் என்று எண்ணுகிறேன். எனக்கு லாபமாக இருந்தவைகள் அவைகளை கிறிஸ்துக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். பிலிப்பியர் 3:7. நாள் 3. கிறிஸ்துவை ஆதாயமாக எண்ணுகிறேன். என்னில் அன்பு கொண்டு எனக்காக தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கலாத்தியர் 2:20. நாள் 4. பிடிக்கப்பட்டவன் என எண்ணுகிறேன். கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையை தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:12. நாள் 5. மறக்க வேண்டும் என எண்ணுகிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர மனதை சிந்திக்க வேண்டாம். ஏசாயா 43:18. நாள் 6. மேன்மையாக எண்ணுகிறேன். கர்த்தாவே நீரே என் பங்கை, உமது வசனங்களை கைக்கொள்ளுவேன். சங்கீதம் 119:57. நாள் 7. விசுவாசிப்பதே எண்ணுகிறேன். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரியர் 11:6. நாள் 8. முன்னானவைகளை நினைக்கிறேன். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே.
எபிரேயர் 29:11. நாள் 9. நல்ல மாதிரியே தொடர எண்ணுகிறேன். ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் நாணம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். நீதிமொழிகள் 13:20. நாள் 10. உயிர்த்தெழுதலை எண்ணுகிறேன். தேவனின் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். சங்கீதம் 49:15. அடுத்ததாக இன்டர் சீனியர் மாணவிகள் ஆக்ஷன் சாங் செய்ய வருகிறார்கள். வழிகாட்டும் அல்லவா என்ற பாடலுக்கு.
அடுத்ததாக நமக்கு இறை செய்தியை அளிக்குமாறு நம்மளுடைய உதவி போதகர் ஐயா அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்மளுடைய தலைமை குருவானவர் ஐயா தருவாங்க. ஆசீர்வாதம் போட்டு முடிச்சிடலாமா? எஸ், வெரி குட். ரைட். இறை செய்தி அப்படின்ன உடனே ஞாயிற்றுக்கிழமை மாதிரி நினைச்சிடாதீங்க, சரியா? நானும் என்னுடைய மலரும் நினைவுகளோடு விடுமுறை வேதாகம் பள்ளி இயக்குனராக பணியாற்றின அந்த நினைவுகளோடு உங்கள் முன்னிலையில் நிற்கிறேன். ஆக்சுவலாக ஒழுங்கு பண்ண சீஃப் கெஸ்ட் இன்னைக்கு வரல. ஆனால் அவங்க சொன்னது இணை குருவானவரை தான் சொன்னாங்க. ரைட். விபிஎஸ் தலைப்பு என்ன? எதை 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 என்றீங்க? ரைட், ஓகே. என்னது? ரைட், எண்ணுகிறேன். ஒரு சின்ன தாட் மாத்திரம் உங்களுடைய நினைவில் நிற்கும்படி நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு நியூமராலஜிக்கல் வியூ, சரியா? எத்தனை ஃபோன் நம்பர் உங்களுடைய நினைவில் இருக்கும்? பெரியவங்க சொல்லுங்க, எத்தனை ஃபோன் நம்பர் உங்களுடைய நினைவில் இருக்கும்? ஒரு 5, 50? சரி, இது வச்சுக்கிறீங்க. நம்ம மதுரை சிட்டிக்குள்ள எந்த நம்பர் பஸ் எந்த ரூட்ல போகுது அப்படி எத்தனை நினைவு இருக்கும் உங்களுக்கு? 1ஆம் நம்பர் பஸ் எந்த பக்கம் போகுது? 2ஆம் நம்பர் எந்த பக்கம் போகுது? மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது மதுரை சிட்டிக்குள்ள ஓடுற டவுன் பஸ்க்கு? இது ஒரு நினைவு, சரியா? ரைட். இப்பதான் முக்கியமான விஷயத்துக்கு வரேன். எத்தனை வசனத்தை நீங்க எண்ணி இருக்கிறீங்க அப்படின்னா எத்தனை வசனம் உங்களுடைய நினைவுல இருக்கு? 10 வசனம். ஏன்னா இவங்க 10 நாள் விபிஎஸ் அட்டன் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா 10 வசனம் நினைவுல இருக்கும். கைதட்டலாமா பெரியவங்க? கரெக்டா சொல்லிட்டாங்க. இப்போ இதுலயே இன்னொரு வியூ. எத்தனை சங்கீதம் மொத்தம் இருக்கு? மொத்தம் எத்தனை சங்கீதம் இருக்கு? 6 சங்கீதமா? 150 சங்கீதம் இருக்கு. 1ஆம் சங்கீதத்துல எத்தனை வசனம்? 91ஆம் சங்கீதத்துல 150வது சங்கீதத்துல எத்தனை வசனம் இருக்கு? 117வது சங்கீதத்துல 119ல 170 நல்லா பாரு. அதுல எத்தனை பிரிவுகள் இருக்கு? தேடுங்க. ரைட், இதை மாத்திரம் தான் உங்களுடைய நினைவில் நிறுத்த விரும்புகிறேன். இந்த எண்ணுகிறேன் அப்படிங்கிற தலைப்புல இந்த நியூமராலஜிக்கல் வியூ, எண்ணிக்கை, எத்தனை வசனம் உங்களுடைய நினைவில் இருக்குது? நான் பெரியவங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். இப்ப பிள்ளைங்க அழகா சொல்லிட்டாங்க, 10 நாள் விபிஎஸ் அட்டன் பண்ணதுனால 10 வசனம் எங்களுக்கு நினைவில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா பிள்ளைங்களை அனுப்பின பெற்றோர் நம்ம எத்தனை வசனத்தை நினைவில் வச்சிருக்கிறோம்? ஒரு சங்கீதத்துல எத்தனை வசனம் இருக்குது அப்படிங்கிறது, எத்தனை சங்கீதத்துல எத்தனை வசனம் இருக்குதுங்கிறது நம்முடைய நினைவில் இருக்குதா? அதே மாதிரி நற்செய்தி நூல்கள்ல எந்த அதிகாரத்துல எத்தனாவது வசனத்துல இயேசுநாதர் பேசினார் அப்படிங்கிறது நினைவுல இருக்குதா? இந்த மாதிரி கண்ணோட்டத்துல என்னைக்காவது வேதாகமத்தை பார்த்திருக்கிறீங்களா? வெளிப்படுத்தின விசேஷத்துல எத்தனாவது அதிகாரத்துல எத்தனாவது வசனத்துல இயேசு தன்னுடைய வருகையை பத்தி சொல்லி இருக்கிறார், அது நினைவில் இருக்கிறதா?
இப்படி இந்த எண்ணிக்கை பார்வையில வேதாகமத்தை படியுங்கள். நான் இதை எண்ணுகிறேன் அப்படிங்கிற தலைப்புல நான் இதைத்தான் நான் கற்றுக்கொண்டேன் இந்த 10 நாட்கள்ல. அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு குருவானவராக. இந்த ஒருவேளை நீங்க பெரியவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன், எத்தனை வசனம் உங்களுடைய நினைவில் இருக்குது? மொத்தம் திருமறையில எத்தனை வசனம் இருக்குது? அதுல பழைய ஏற்பாட்டில் எத்தனை வசனம், புதிய ஏற்பாட்டில் எத்தனை வசனம்? பழைய ஏற்பாட்டில் எத்தனை வசனம் உங்களுடைய நினைவில் இருக்குது? புதிய ஏற்பாட்டில் எத்தனை வசனம் உங்களுடைய நினைவு இருக்குது? அட்லீஸ்ட் சங்கீதத்துல 150 சங்கீதங்கள்ல எத்தனை வசனம் உங்களுடைய நினைவில் இருக்குது? இந்த எண்ணிக்கையோடு இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். ஒருவேளை மறுபடியும் ஒரு VBS வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்னால் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமா? இந்த எண்ணிக்கையின் ஒரு பரிமாணத்தோடு கூட நம்முடைய விசுவாச பயணத்தை தொடருவோம். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்ததாக ஜூனியர் இன்டர் பாய்ஸ் ஸ்கிட்டு. கார்ட்லெஸ் வேணுமா? அனைவருக்கும் வணக்கம். வேத வசனத்தை நாம் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பைபிளில் கூறிய உவமையை மூலம் 4 வகையான நிலங்களில் விழுந்த விதைகளை பற்றி நாடகமாக, குறு நாடகமாக இன்டர் சீனியர் பாய்ஸ் நடித்து காட்ட இருக்கிறார்கள். காட்சி 1. வழி அருகே விழுந்த விதையின் ஒப்பானவர்கள். ஹாய் தம்பிகளா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் நாச்சி. நீங்க நல்லா இருக்கீங்களா? நேற்று VBS என்ன கத்துக்கிட்டீங்க? நேற்று நீங்க நன்மை செய்யணும் எல்லாரும் கத்துக்கிட்டேன் நாச்சி. பொய் சொல்லக்கூடாதா நாச்சி? நான் வந்து காலேஜ் பைபிள் வாசிக்க கற்றுட்டேன் நாச்சி. யாரோட பொருளையும் திருடக்கூடாதா நாச்சி. சரி, ரொம்ப சூப்பர். இதே போல நீங்க உங்க வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும். இந்த பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பைபிள் வாசிக்கணும் டெய்லி. ஓகேவா? சரிங்க நாச்சி. ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பார்ப்போம். ஆக்டிவிட்டி சரிங்க நாச்சி. இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து வாட்டர் மெலன் கிளாப் சொல்லி தர போறேன். ஓகேவா? வாட்டர் மெலன் கிளாப் எப்படின்னா, நான் வந்து வாட்டர் மெலன் சொன்னேன்னா இப்படி பண்ணணும், கிளாப் தட்டணும். 1 2. ஓகேவா? இப்போ வந்து கட் சொன்னோம்னா பண்ணணும். கட். ஸ்மாஷ்னா இப்படி. ஜூஸ். ஓகேவா? பண்ணுவோமா? வாட்டர் மெலன், கட், கிளாப், ஜூஸ். ஓகே, வெரி குட். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பாடம் பார்க்க போறோம்னா, ஆண்டோட வசனத்தை உங்க இதயத்துல வைத்து வச்சுக்கணும். ஓகேவா? அது என்னைக்குமே நீங்க விட்டுறக்கூடாது. உங்க இதயத்துல இருந்து சாத்தானே தான் உங்களுக்கு தொந்தரவு பண்ணாலுமே அந்த இதயத்தை எடுக்க உங்களுக்கு தொந்தரவு பண்ணுவாங்க, வசனத்தை எடுக்கிறதுக்கு இதயத்துல இருந்து. ஆனா நீங்க ஆண்டருக்கு உறுதியா நின்று அந்த வசனத்தை வந்து நீங்க உங்க இதயத்துல வைத்து வச்சுக்கணும். ஓகேவா? ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். சரி தம்பிகளா, நம்ம நாளைக்கு பார்ப்போம். சரிங்க நாச்சி. டேய் இமானு, அண்ணாச்சி ஃபோனை விட்டுட்டு போயிட்டாரு.
ஃபோன் வேற நல்ல குவாலிட்டியா இருக்கு. நான் பார்க்குறேன். சாம்சங் A13 நினைக்கிறேன். நல்லா இருக்கு. கேமரா பாரு, கேமரா ஜூமிங் வை. இவர் வித்து பிரியாணி சாப்பிடுவோமா? வேணாம். வேணாம், நான் இன்ஸ்டால போய் போஸ்ட் பண்ணுங்க. ஒரு கேமரா பத்தியா? நல்லா இருக்கு. சரி நம்ம எடுத்துட்டு போயிடுவோம். வாங்க போவோம். அதெல்லாம் எடுக்காதீங்கடா. அண்ணாச்சி காலையில தான்டா சொல்லிட்டு போனாரு. அவர் சொல்லுவாரு. ஒரு வாட்டி தான் சொல்லுவார். நான் எனக்கு ஃபோன் காலையில தான்டா லெசன் சொல்லி வீட்ல கேட்டாங்கடா. வீட்ல கேட்டேன், வாங்கி தரல. இப்போ நான் எடுத்து இப்படி திருடலாமாடா? டேய் போடா, போடாமாங்கிட்டமா நீ. டேய் இதெல்லாம் தப்புடா. வேணாம்டா. நுனிப்புல் மேய்ந்தவர்களைப் போல வசனத்தை கேட்டவர்கள் அதை இதயத்தில் வைத்து அதை பின்பற்றாமல் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பினர். கற்பாறையில் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்கள். ஆய் தம்பிகள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் அண்ணாச்சி. நேற்று கத்துக்கொத்து விபிஎஸ் வசனம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கும் அண்ணாச்சி. சொல்லுங்க யாராச்சும் ஒருத்தவங்க. என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவே அறிவின் மேன்மையாக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பிலிப்பியர் 3:8. சரி, இப்போ இவனுக்கு ஒரு கிளாப் பண்ணுவோமா? நம்ம பவுடர் கிளாப் பண்ணுவோமா? பண்றீங்களா? 2 பவுடர் கிளாப் பண்ணுங்க. ஓகே, சரி, சூப்பர். இன்னைக்கு நம்ம என்ன பாடம் பார்க்க போறோம்னா, ஆண்டவரை ஃபாலோ பண்ணி மட்டும் தான் நீங்க நடக்க போறீங்க. எந்த ஒரு உலக பிரபலத்துக்கு இடம் கொடுக்காத படிக்கு, எந்த ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு இடம் கொடுக்காத படிக்கோ, சினிமாட்டருக்கு இடம் கொடுக்காத படி ஆண்டரை மட்டுமே ஃபாலோ பண்ணி நடக்க போறீங்க. உங்களுக்கு ரோல் மாடல் யாருன்னா ஆண்டவர் மட்டும்தான். இந்த சினிமாட்டரோ, ஃபுட்பால் பிளேயரோ, கிரிக்கெட் பிளேயரோ உங்களுக்கு கிடையாது ரோல் மாடல். ஓகேவா? புடிச்சிட்டீங்களா? சரி, இது பண்ணி நடப்பீங்களா உங்க வாழ்க்கையிலையும்? நடத்துவோம். சரி, ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஆமென். சரி தம்பிகளா, நம்ம நாளைக்கு பார்ப்போம். பை அண்ணாச்சி. ஏசு உட்காருங்க. ஏசு உட்காருங்க. ஏசுப்பா. இங்க பாருங்கடா, சினிமா ஆக்டர். இவன் நம்ம அவரோட ஹலோ, ஃபேவரட் ஹாய் மை ஃபேன்டா. ஃபேன்ஸ். ஏசப்பா கொஞ்சம் இங்கிட்ட வந்து உட்காருங்க. இங்க உட்காரட்டும்டா. இங்க பாருடா, கிரிக்கெட் பிளேயர். கிரிக்கெட் பிளேயர். டேய் மேட்ச்லாம் பாத்தீங்களாடா? மேட்ச்லாம் பாக்குறோம். சூப்பரா விளையாடுறீங்க. சரி வாங்க வந்து உட்காருங்க. ஏசப்பா, நீங்க தான் எல்லாருக்காகவும் விட்டு கூறுவீங்களா? கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க ஏசப்பா. ஜூஸ் ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை, இருக்கட்டும். சரி. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காமல் உலக மனிதர்களை பின்பற்றுகிறார்கள். ஆழமாக வேர் கொள்ளாததினால் ஆண்டவரை தள்ளி உலக மனிதர்களை பின்பற்றுகிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்கள். ஆய் தம்பிகள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா அண்ணாச்சி? நேற்று தீபேஷ் உங்களுக்கு எப்படி போச்சு? சூப்பரா போச்சு அண்ணாச்சி. நல்லா ஜூஸ் நல்லா இருந்துச்சு. பாடல் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு அண்ணாச்சி. சரி, ஓகே. நேற்று கத்துக்கொத்த வசனம் யாருக்கு ஞாபகம் இருக்கா? அடுத்து ஒரு தாள் சொல்றீங்களா? யாராச்சும் ஒரு ஆள்? எனக்கு லாபமாய் இருந்த வேலை எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று எண்ணினேன். பிலிப்பியர் 3:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். சரி, ரொம்ப சூப்பர். இப்போ உங்க 2 வசனம் சொன்னா கிளாப் பண்ணுவோமா? யாருக்காருக்கு 1 2 3 கிளாப் தெரியும்? சரி, பண்றீங்களா? 1 2 3 கிளாப் பண்ணுங்க. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. சரி, வெரி சூப்பர், வெரி குட். நம்ம இன்னைக்கு என்ன பாடம் கற்றுக்க போறோம்னா, ஆண்டரை நீங்கள் எப்படி நீங்கள் ஆண்டரை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுப்பான் சாத்தான், அதெல்லாம் நீங்கள் தள்ளி விட்டு ஆண்டரை மட்டுமே நீங்கள் பின்பற்றணும். ஓகேவா?
உங்களுக்கு எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ துன்பங்கள் வந்தாலுமே நீங்கள் ஆண்டரை விட்டு விலகக்கூடாது. ஓகேவா? ஆண்டருக்குள்ள உறுதியாக இருக்கணும். பைபிள் வாசிக்கிறதுல ஜெபம் பண்ணுறதுலையும் ஆண்டர் கூட ரொம்ப உறுதியாக இருக்கணும். ஓகேவா? ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். சரி தம்பிங்களா, நம்ம நாளைக்கு பார்ப்போம். சரி அண்ணாச்சி. டேய் அண்ணாச்சி இவ்வளோ நாள் 9 நாள் சொல்லி கொடுத்துருக்காருலடா, விவசாயிக்கு அப்படி சொல்லுவ போமாடா, ஊழிய போகணும்டா. சொல்லுங்கப்பா. சொல்லுங்க. டேய் ஏசப்பா ரொம்ப நல்லவர்ரா. அவர் நமக்காண்டி இந்த பூமியில வந்து நம்ம செஞ்ச பாவத்துக்காண்டி அவர் சிலுவையில இது பண்ணார்ரா, அரைஞ்சாங்கடா. அவர் ரத்தத்தினால நம்ம பாவத்தை கழுவுனார்ரா. அவரை நீ ஏத்துக்கொடுறா. ஓ அப்படியா? எனக்கு தெரியாது. சரி நான் ஏத்துக்கிறேன். யாருன்றேன் பாரு, எல்லாரும் புதுசு புதுசா இருக்கத. எங்க ஏரியால வந்து என் ஃப்ரெண்ட் என்னடா சொல்றீங்க? ஐயோ வேணாம், இந்த சுவிசமே வேணாம். அதெல்லாம் இங்க சொல்லக்கூடாதா? போங்கடா. ஆத்தாடி பயமா இருக்கேடா. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தரை நம்பினோர் மாண்டு போவதில்லை. நிலத்தில் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்கள். ஹாய் தம்பிகள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கானாச்சி. சரி, நேற்று என்ன கத்துக்கிட்டீங்க? வசனம் சொல்லுங்க யாராச்சும். நான் சொல்றேன். சொல்லு. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். சரி, ரொம்ப சூப்பர். இப்போ இவன் சொன்ன வசனத்துக்காண்டி ராக்கெட் கிளப் பண்ணுவோமா? பண்ண தெரியுமா? ராக்கெட் கிளப் பண்ணுங்க. சரியானாச்சி. 1 2 ஓகே, ரொம்ப சூப்பர். இன்னைக்கு நம்ம என்ன பாடம் பார்க்க போறோம்னா, ஆண்டவருடைய ஊழியம். நான் எப்படி என்னை ஆண்டவர் தெரிஞ்சுக்கொண்டு உங்களுக்கு சொல்லி ஊழியம் செஞ்சிருக்காரோ, அதே போல நீங்களும் அதே போல மக்கள் இடத்துல போய் ஊழியம் செய்யணும். ஓகேவா? ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து சுவிசேஷம் சொன்னார் போல நீங்களும் மக்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லி மக்களை வந்து ஆண்டவர் பிள்ளை மாத்தணும். ஓகே, மாத்துவீங்களா? ஓகே அண்ணாச்சி, மாத்துவானாச்சி. ஆண்டவர் ஊழியம் செய்வீங்களா? செய்வானாச்சி. சரி, ஜெபம் பண்ணுவோமா? சரிங்க அண்ணாச்சி. ஜெபம். ஆமென். 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 சரி தம்பிகளா, நம்ம நாளைக்கு பார்ப்போம். சரிங்க அண்ணாச்சி. டே நம்ம அண்ணாச்சி சொன்ன மாதிரி நம்மளும் மற்றவங்க கிட்ட ஏசப்பாவை பற்றி சொல்லணும்டா. சரிடா, வாங்கடா போவோம். ஏசப்பா பத்தி உங்களுக்கு தெரியுமானே? இல்ல தெரியாதே. அவர் ரொம்ப நல்லவர்னே. அவர் நம்ம அவர் நமக்காண்டி இந்த சில்வேர் அறையப்பட்டு நமக்காண்டி இந்த பூமியில வந்து நம்ம செஞ்ச பாவத்துக்கு சில்வேர் அறையப்பட்டார்னே. அவரை ஏற்றுக்கொண்டா நமக்கு பரலோகத்துல ஒரு இடம் கிடைக்குனே. வாங்கனே. சரிண்ணே. இதுல இருக்க வசனங்களை படிங்கனே. ஜெபம். இரவும் பகலும் வேதத்தை தியானித்து தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா மரத்தை போல் இருப்பான் என்பது போல இந்த மாணவர்களும் நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல 30, 60, 100 பலன் கொடுப்பார்கள். நன்றி, வணக்கம். ஆமென். ஆமென். vote of thanks சொல்லும்படி அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவது நன்றியை செலுத்துகிறேன். கடந்த 11ஆம் தேதியிலிருந்து இந்நாள் வரைக்கும் கர்த்தர் இந்த VBS வேதாகம பள்ளியை நடத்தும்படி ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலையும் நமக்கு வாய்க்க பண்ணினார். அதற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கடைசி நாளிலே ஐயா அவர் தலைமையிலையும் 2 போதகரமாக நமக்கு வந்து அவங்க ஆசீர்வாதமாக இந்த நாளை ஜெபித்து
உங்களுக்கெல்லாம் பரிசெல்லாம் கொடுத்து உங்களை மகிழ்வித்தார்கள். அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். அருமையான பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை இந்த விபிஎஸ்க்கு அனுப்பிவிட்டு தினந்தோறும் வந்து பொறுப்பாக அவர்களை வழி நடத்தினீங்க. அதற்காக நாங்கள் உங்களுக்கு பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமில்ல, சபை மூப்பர்கள் சபைக்கு ஒவ்வொரு நாளும் 10 நாளும் பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல அப்பத்தை எல்லாரும் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. ஒவ்வொருவரும் டொனேஷன் கொடுத்தீங்க, நன்றி செலுத்துகிறோம். அதே போல் 2 டைரக்டர்ஸும் உங்கள் பிள்ளைகளை நம்முடைய பிள்ளைகளை நல்ல கர்த்தருக்குள் வழி நடத்தினாங்க. அதனால அவங்க 2 டைரக்டர்ஸ்க்கும் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வாலண்டியர்ஸும் 3 செக்ஸ்டன்ஸும் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தாங்க, நன்றி செலுத்துகிறோம். அதே போல் இன்சார்ஜ் டீச்சர்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறேன். அனைத்து விபிஎஸ் டீச்சர்ஸ் பிள்ளைகளை நன்றாக வழி நடத்தினீங்க. உங்கள் 11 டீச்சர்ஸுக்கும் நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னுமாக இந்த நாளிலேயும் கூட உங்களுக்காக நல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு அன்பின் விருந்தை கொடுத்த சகோதரர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த காரியம் நல்ல முறையில் முடிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அதனால உங்கள் ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்தி, அடுத்த வருஷம் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சறனால அல்ல, விளை செய்கிற தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி உங்களுக்கு மீண்டுமாக பெற்றோர்களுக்கு நான் நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். நன்றி சொன்ன அம்மா அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா 10 நாளும் ரொம்ப பொறுப்பாக இந்த விபிஎஸ் நடப்பதற்கு அவங்க பேருதவியாக இருந்தாங்க. அவங்களோடு கூட இணைந்த பொறுப்பாளர்களுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடப்பதற்கு பெற்றோர், நீங்கள் உங்கள் பிள்ளைங்க ஊர்வலம் தொடங்கின நேரத்திலிருந்து இது நேரம் வரைக்கும் பொறுமையோடு கூட இருந்தீங்க. பெற்றோருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். குறிப்பாக இந்த நாட்களிலே அதிகமாக இயற்கை நமக்கு துணை செய்தது. அதான் ஆண்டவருக்கு நாம் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டும். இந்த 10 நாட்களும் இயற்கையின் அனுகூலத்திற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதோடு கூட திருச்சபை மக்கள் இந்த விபிஎஸ்ஸுக்காக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் வைத்த போது திருச்சபை மக்கள் உற்சாகமாக இந்த விபிஎஸ் ஊழியத்திற்காக மிகவும் உதாரத்துவமாக கொடுத்திருக்கிறார்கள். தங்களுடைய பொருளாதாரத்தை, இன்னும் பல்வேறு விதமான உழைப்பை, நேரத்தை, ஜெபத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் குருவானவர் என்ற முறையிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதில் குறிப்பாக நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 15லேருந்து 20 பிள்ளைங்களுக்குள்ள பிற சமய பிள்ளைகள் ஆலயத்துக்குள்ளே வந்து போயிருக்கிறாங்க. அவங்களுக்காக அதிகமாக நாம் செபிக்க வேண்டும். இதுதான் நம்ம இந்த விபிஎஸ்ல செய்கிற மிக முக்கியமான ஒரு ஊழியம். நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க, அப்புறம் நம்முடைய உறவுகளை சார்ந்த நம்முடைய கிறிஸ்தவ பிள்ளைகள், இது தவிர ஒரு 15லேருந்து 20 பிள்ளைங்க பிற சமய நம்பிக்கையில் இருக்க பிள்ளைங்க ஆலயத்துக்குள்ளே வந்து வசனத்தை கேட்டிருக்கிறாங்க. தண்ணீர்கள் மேல் ஆகாரத்தை நம்ம போட்டிருக்கிறோம். அது ஒரு நாள் பலன் தரும் அப்படின்ற நம்பிக்கையோடு கூட தான் இந்த விபிஎஸ் ஊழியத்தை நம்ம ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நடத்துகிறோம். அதற்காக நீங்கள் கண்டிப்பாக திருச்சபையாக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ரொம்ப அழுத்தமாக ஆழமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த விடுமுறை வேதாகம பள்ளி ஒரு சில இடங்களிலே சில பல காரணங்களினாலே தடை செய்யப்பட்டிருக்கிறது, தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் நமக்கு இல்லாதபடி ஆண்டவர் இந்த ஊழியத்தை இன்றைக்கு வரைக்கும் முழுமை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ரொம்ப இதாக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கு நிறைவு நாள் நிகழ்ச்சி நடக்காம மதுரை பட்டணத்தில் இருக்கின்ற ஒரு ஆலயம் ஃபைனல் டே ப்ரோக்ராம் இல்லாமல் முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு நம்முடைய ஆலயத்தில் நிறைவு நாள் நிகழ்ச்சி வரைக்கும் நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி, இந்த ஊழியத்தில் இருக்கிற சவால், இந்த ஊழியத்தில் இருக்கிற சேலஞ்சஸ், அதன் மத்தியில் நம்ம ஊழியம் செஞ்சு நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி, இந்த விபிஎஸ் ஊழியம் ஒரு மகிமையான ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தை நாம் இந்த ஆண்டிலேயும் நம்முடைய திருச்சபையாக நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தபடினாலே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் முதலே சொன்னது போல பெற்றோர் கொஞ்சம் பொறுமை காத்து பிள்ளைங்க
அவங்கவுங்க டீச்சர்ஸ்கிட்ட போய் சர்டிஃபிகேட் ப்ரைஸஸ் வாங்கிட்டு வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காத்து உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து செல்லுங்கள். மறுபடியுமாக உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். நாம் ஜெபத்தோடு கூட இந்த விடுமுறை வேதாகம் பள்ளி ஊழியத்தை நிறைவு செய்வோம். ஜெபம் பண்ணலாமா? முழங்கால் போடுங்க, கண்களை மூடி, கரங்களை கூப்பி அமைதியா ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? இன்னும் சத்தம் கேட்குது. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, விடுமுறை வேதாகம் பள்ளி என்ற ஊழியத்தை எங்களுடைய தூய எம்மானுவேல் ஆலயத்திலே கடந்த 10 நாட்களும் நிறைவேற்றும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்த தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, குறிப்பாக இயற்கையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்த ஆண்டவருக்கு நாங்கள் முதலாவது நன்றி செலுத்துகிறோம். வெயில் கொடுமை இல்லாதவாறு இந்த 10 நாட்களும் ஆண்டவர் எங்களை பாதுகாத்து கொண்டு ஒரு நல்ல குளிர்ச்சியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். ஆனாலும் கூட நாங்கள் ஆண்டவர் எந்த விதத்திலேயும் ஊழியம் தடைப்படாதவாறு கர்த்தர் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தின் தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த ஊழியத்தை இந்த ஆலயத்திலே முழுமையாக நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா திறந்த வாசல்களுக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதற்காக ஜெபித்த, தங்களுடைய காணிக்கைகளை கொடுத்த, தங்களுடைய உழைப்பை கொடுத்த, பல விதங்களிலே இந்த ஊழியத்திலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒருவன் சிறு குழந்தையைப் போல மாறவில்லை என்றால் பரலோக ராஜ்யத்தில் இடமில்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். நாங்கள் பரலோக ராஜ்யத்திற்குரிய தகுதியை பெற்றுக்கொள்கின்றவர்களாய் ஆண்டவரே, எங்களை உம்முடைய சன்னிதானத்தில் இந்த சிறு குழந்தைகளுடைய ஊழியத்திலே எங்களை முழுமையாய் அர்ப்பணித்து உம்மை ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த விபிஎஸ்ஐ நாங்கள் நிறைவு செய்கிறோம். இதில் அருமையான 2 டைரக்டர் அக்காமார் எங்களுக்கு இந்த 10 நாட்களும் வந்து சென்றார்கள். அவர்களை நீர் பயன்படுத்தினீர், உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல் அருமையான எங்களுடைய திருச்சபையினுடைய ஆசிரியர்கள் ஆண்டவரே, அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். அவர்களையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும். பொறுப்பாளர்களாக இருந்து செயல்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம், அவர்களையும் ஆசீர்வதியும். பெற்றோர் ஆண்டவரே, பிள்ளைகளை அனுதினமும் அனுப்பி இந்த ஊழியத்திலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள். அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த விபிஎஸ்ஸின் மூலமாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, 15 to 20 வரைக்கும் பிற சமய நம்பிக்கையில் இருக்கின்ற பிள்ளைகள் இந்த இடத்துல வந்து சென்றிருக்கிறார்கள். வேத வசனம் அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு தெளிவான பாதையை காட்டியிருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். எதிர்காலத்தில் அவர்களும் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் இந்த விபிஎஸ்ல அவர்களையும் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இரவின் குளிர்ச்சியான சூழ்நிலை, மழை விழுகின்ற சூழ்நிலை பாதுகாப்பாக ஒவ்வொருவரும் தங்களுடைய இல்லங்களுக்கு செல்ல ஆண்டவர் அருள்தார். பரிசுகளை பெற்றுக்கொண்டவர்களாய், வேத வசனங்களை மனதிலே ஏற்றுக்கொண்டவர்களாய், சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இந்த விபிஎஸ்ஐ நாங்கள் நிறைவு செய்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகளை நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசுவினுடைய கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விபிஎஸ் ஊழியத்திலையும் அதோடு கூட இணைந்து பணி செய்கின்ற, அதோடு கூட இணைந்து பயன்பெற்றிருக்கின்ற ஒவ்வொருவரோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.